அற்புதமான நேரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக, உடைய வார்த்தைகளை அனுப்பி தருவீராக. ஆண்டவரே, கடந்த நாட்கெல்லாம் எங்களை ரட்சித்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் உம்முடைய வேதத்தின் மகத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும், அந்த மன்னாவை உட்கொண்டு விசுவாசத்தின் பாதையிலே நாங்கள் ஓடி வரவும் எங்களை பலப்படுத்தி நடத்தின அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலையும் அந்த வார்த்தைக்காக உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசுவீராக. உடைய ஜனங்களுக்கு எதை சொல்லும்படி விரும்புகிறீரோ அதை சொல்லி உம்முடைய ஜனங்களை திருப்தியாக இந்த இடத்திலிருந்து அனுப்பும்படி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காரலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் எடுங்கப்பா. 33ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்றீங்களா? உபாகமம் 33ஆம் அதிகாரம் பக்கம் 268வது பக்கத்தில் இருக்கு. 33ஆம் அதிகாரத்தினுடைய 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேட்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வசனம் 18வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் நான் படிக்கிறேன். செபுலோனை குறித்து, செபுலோனே, நீ வெளியிலே புறப்பட்டு போகையிலும், இசக்காரே, நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு. 19வது வசனம், ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கிற பொருட்களையும் அனுபவிப்பார்கள். இந்த 2 வசனத்திலே ஒரு குறிப்பிட்ட மனிதனை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனிதனை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். என்னுடைய 35 வருட ஊழிய வாழ்க்கையிலே, ஊழியத்திலே, பிரசங்க ஊழியத்திலே இந்த மனிதனை குறித்து முதலாக உங்களோடு இந்த காரியத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆண்டவர் என்னோடு கூட திட்டமாக இந்த மனிதனை குறித்து பேசினார். இதை குறித்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். இந்த மனிதனுடைய ஜீவியத்திலே அதிகமாய் வேதாகமத்திலே எதுவும் அதிகமாக இல்லாவிட்டாலும் ஒரு சில இடங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் பாடமாக இந்த மனிதனை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தி இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படி நம்மோடு பேச போகிறார். ஹல்லேலூயா. கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை நடப்பிக்கும். இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தை நிச்சயமாய் உங்களை ஆசீர்வாதத்துக்குள் வழிநடத்தும் என்று சொல்லி நான் ஆணித்தரமாய் நம்புகிறேன். இதில் இந்த முதல் வசனம் 18வது வசனத்திலே 2 மனிதனை குறித்ததான பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று செபுலோன், இது ஒரு மனிதனுடைய பெயர். இரண்டாவதாக இசக்கார், இதுவும் ஒரு மனிதனுடைய பெயர். இன்றைக்கு இரண்டாவதாக உள்ள அந்த மனிதனை குறித்து உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த பிரசங்கத்தை நீங்கள் எல்லாரும் கவனமாய் கேட்கும்படி நான் விரும்புகிறேன். மிகுந்த ஆயத்தத்தோடு நான் வந்திருக்கிறேன். மிகுந்த எதிர்பார்ப்போடும் நான் வந்திருக்கிறேன். இந்த 7வது மாதத்திலே ஆண்டவர் நிச்சயமாய் இந்த வசனங்களை கொண்டு உங்களோடு கூட பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். 18வது வசனத்திலே 2 மனிதர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்க போவது கீழே உள்ளதான இசக்காரை குறித்து நாம் படிக்க போகிறோம். இந்த மனிதனுக்கான 2 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இசக்காரே, நீ உன் கூடாரங்களில் தங்குகையில் சந்தோஷமா இரு. 19வது வசனம், ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கிற பொருட்களையும் அவர்கள் அனுபவிப்பார்கள். இந்த 2 வசனங்களிலே 3 பகுதிகள் இருக்கிறது. ஒன்று 18வது வசனத்திலே முதல் பகுதி, இசக்காரே, நீ உன் கூடாரங்கள் தங்குகையில் சந்தோஷமாயிரு. இசக்காருக்கான தேவனுடைய ஆலோசனை இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 19வது வசனத்திலே 2 பகுதி இருக்கிறது. முதல்ல ஒரு பகுதியும் இரண்டாவது இன்னொரு பகுதியும் இருக்கிறது. முதல் பகுதியிலே இசக்காருடைய ஊழியத்தை குறித்தும், இரண்டாவது பகுதியிலே இசக்காருக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை குறித்தும் இரண்டாவது பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். முதல் பகுதியிலே அவனுடைய ஊழியம் என்ன? ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து கொண்டு வருவார்கள். அங்கே அவர்கள் நீதியின் பலிகளை
இடுவார்கள். இது இசக்காருடைய ஊழியம். இரண்டாவது பகுதியில் அந்த வசனத்தில் பார்க்கிறோம், அப்படி அவர்கள் ஊழியம் செய்தால் கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கிற பொருட்களையும் அனுபவிப்பார்கள். தேவனுடைய ஆலோசனை முதல் பகுதி. இரண்டாவது பகுதி அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியம். மூன்றாவது பகுதி ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த மூன்றையும் குறித்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் அவர்களுக்கு அனுபவிக்கத்தக்க சில நன்மைகளை வாக்கு பண்ணுகிறதை இந்த வசனத்திலே படிக்கிறோம். முதலாவது ஆலோசனையை கொடுக்கிறார். கடைசியாக என்ன கொடுக்கிறார்? அனுபவிக்கத்தக்க ஆசீர்வாதத்தை இந்த பகுதியிலே வாக்கு பண்ணுவதை நாம் இந்த இடத்திலே படிக்கிறோம். இப்பொழுது உங்களிடத்தில் ஒரு கேள்வி, யார் இந்த இசக்கார்? தெரிஞ்சதை சொல்லுங்க. யாக்கோப்புடைய குமாரன். தம்பி வாலிபைங்க சொல்லுங்கப்பா, அம்மா பேர் என்ன? யார் இந்த இசக்கார்? யாக்கோப்புக்கு 2 மனைவிகள், 2 மறுமனையாட்டிகள், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவர்களுக்கு 12 பிள்ளைகள், ஆம்பளை பையங்களும் ஒரு பொம்பளை பிள்ளையும் யாக்கோப்புக்கு. இதுல யார் இந்த இசக்கார் அப்படின்னா, யாக்கோப்புக்கு லேயால் பெற்ற 5ஆம் குமாரன். ஆனால் ஆரம்பத்திலிருந்து 12 பிள்ளைகளில் வரிசைப்படுத்தினால் இவன் யாக்கோப்புக்கு 9வது பையன். இவனை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துக்கு நாம வரணும். 17வது வசனம், 18வது வசனத்தை படியுங்கள். தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார். யாக்கோப்புக்கு அவள் பெற்ற குமாரன் 5வது குமாரன். அவள் பெற்ற குமாரன் 5வது குமாரன். ஏன்னா இவள் ஒருத்திக்கு தான் 7 பிள்ளை. இந்த ஒரு அம்மா இருக்குல்ல லேயாள், 12 13 பிள்ளைகளில் இவள் ஒருத்திக்கு தான் 7 பிள்ளை. அதுல இவன் எத்தனாவது ஆளு? 5வது ஆளு. ஆனால் யாக்கோபினுடைய பிள்ளைகள் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இந்த வரிசையில் நம்ம பார்த்தோம்னா இது 9வது பிள்ளையாக இசக்கார் அங்கே வருகிறான். இசக்கார் பிறந்தபோது தாய் இந்த பேரை வைக்கிறா. அதுக்கு ஒரு காரணமும் சொல்றா. இந்த பேரை வைப்பதற்கான காரணம் என்ன? தேவன் எனக்கு ஒரு பிரதிபலனை தந்தார். இசக்கார் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் தந்த பிரதிபலன் என்று அர்த்தம். இந்த இசக்கார் பிற்பாடு கோத்திர பிதாவானான். 12 கோத்திரத்தினுடைய பிதாவாக, கோத்திர தலைவனாக இவன் ஆனான். வேதத்தின் 2 பகுதிகளிலே இசக்காரை குறித்து 2 வித்தியாசமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம படிக்க முடியும். யாக்கோபின் பிள்ளைகள் இவர்கள் 12 பிள்ளைகள் பையங்க. யாக்கோபு 17 வருஷம் எகிப்திலே இருந்தான். அங்கேதான் அவன் மரித்தான். எகிப்துக்கு ஏன் போனான்? யோசேப்பு அங்கே இருந்தான். தானியம் வாங்குவதற்கு சகோதரர் எல்லாரும் போனார்கள். அதற்கு பிற்பாடு கடைசியாக இவனும் போனான். எனவே அங்கே இருந்த காலத்தில் இவன் வயது சென்றான். அங்கேயே இவன் மரித்தான். எகிப்திலே இவன் மரித்தான். ஆனால் எகிப்திலிருந்து ஜனங்கள் புறப்பட்டு வரும்போது இவனுடைய எலும்புகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஆபிரகாம், ஈசாக்கு போன்ற அவர்கள் முன்னோர்கள் அடக்கம் பண்ணின அந்த இடத்துல கொண்டு வந்து அடக்கம் பண்ணாங்க யாக்கோப. ஆக அவன் மரிப்பதற்கு முன்பாக தன்னுடைய 12 பையங்களையும் கூப்பிட்டு அவர்களுக்கான வாக்குத்தத்தமான சில காரியங்களை சொல்லுவான். வயதான ஆளு, ஏறத்தாழ 147 வயது அவன் சாகும்போது. யாக்கோபு மரிக்கும் போது 147 வயது. இந்த வசனத்தை சொல்லிடுவா.
அந்த வசனம் இருக்கு, 28வது வசனம். யாக்கோபு எகிப்திலே, நான் முதல்ல சொன்னேன் அல்லவா, அவன் அங்கே எத்தனை ஆண்டுகள் இருந்தான்? 17 ஆண்டுகள் அங்கே இருந்தான். அவனுடைய ஆயுசு நாட்கள் 147. 48ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 147 வயசுல தன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து அவர்களுக்கான சில வார்த்தைகளை சொல்லுவான். பிள்ளைகள் மூலமாக பாதிக்கப்பட்ட பெற்றோர் இருப்பாங்க. பிள்ளைகள் மூலமாக பாதிக்கப்படுகிற பெற்றோர் இருப்பாங்க. இப்படி இவனுடைய வார்த்தையை நம்ம பார்த்தோம்னா, பாதிக்கப்பட்ட மனுஷன் போல சில காரியத்தை 12 பேருக்கும் வித்தியாசமாக பேசுவான். அந்த 49ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுவான். ஒவ்வொருத்தனையும் அழைத்து பேசும்போது மிருகங்களை குறித்தெல்லாம் அவங்ககிட்ட பேசுவான். சிலரை காட்டு கழுதைன்னுவான், சிலரை பால சிங்கம்னுவான், சிலரை பெண் மான் அப்படின்னுவான், சிலரை வித்தியாசமான மிருகங்களை ஒப்பிட்டு பீறுகிற ஓனாய் அப்படின்னுவான். பலரை தன்னுடைய 12 பிள்ளைகளையும் கூப்பிட்டு பேசும்போது ஏன் இப்படி சொன்னான்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொருத்தரையும் பார்த்து 12 பேருக்கும் அவன் வார்த்தைகளை சொல்லும்போது சாகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தனுக்கும் சில வார்த்தைகளை சொல்லிட்டு அவன் சாவதை அந்த அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். இப்பொழுது ஒவ்வொரு வார்த்தையா ஒரு ஆளுக்கும் சொல்லிட்டு வரும்போது இந்த இசக்கார் வருகிறான். இசக்காருக்கு அவன் சொன்ன வார்த்தை என்ன? 14-15 பாருங்க. வசனம் 14ஆம் வசனம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இசக்காருக்கான வார்த்தை இந்த 14ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ரூபனுக்கான வார்த்தை, யூதாவுக்கான வார்த்தை, யோசேப்புக்கான வார்த்தை, பென்யமீனுக்கான வார்த்தை, இப்படி 12 கோத்திரத்துக்கான வார்த்தைகளிலே பல மிருகங்களை கூட ஒப்பிட்டு அவன் பேசுவான். இவனை சொல்லும்போது எப்படி சொல்றான்? 2 பொதிகளுக்கு நடுவிலே படுத்திருக்கிற கழுதை என்ற ஒரு குறிப்பு இந்த இடத்துல இருக்கிறது. வசனம் 15வது வசனத்திலே, சுமக்கிறதுக்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுகிற ஒரு மனுஷனாக இவன் இருப்பான் என்று அவனை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உபாகமம் 33ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஆவிக்குரிய தகப்பனாகிய மோசே இந்த 12 கோத்திரத்தை ஆசீர்வதிப்பது, அவர்களுக்கான வாக்குத்தத்தம் சொல்லுவது 33ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு சொல்லுவது, தேவனுடைய மனுஷனாகிய மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் 12 பேருக்கான வாக்குத்தத்தங்களை சொல்லுவது உபாகமம் 33ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. அதில் 18, 19 ஆகிய வசனங்களில் உள்ளது தான் நாம் இப்போ படித்தோம். இந்த 2 வேத பகுதிகளை நாம் ஒப்பிட்டு பார்த்தால், முதலில் இவன் நிலை என்ன என்றும் பிற்பாடு இவன் நிலை எப்படி மாறினது என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம். இவனுடைய வாழ்க்கையில் 2 பகுதிகள் இருக்கிறது. முதல்ல சொன்னது இவனுடைய வாழ்க்கையின் முற்பகுதி, இரண்டாவது சொல்லுவது இவனுடைய வாழ்க்கையினுடைய பிற்பகுதி என்று சொல்லி, யாக்கோபின் கூற்றுப்படி இவனுடைய முன்னிலைமை எப்படிப்பட்டது? பொதி சுமக்கும் கழுதை. எத்தனை பொதி சொல்லுங்கம்மா? ஒரு பொதி அல்ல. இப்ப இருக்கிற சின்ன பையங்க கழுதை பொதி சுமந்து போறதை யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க இப்ப இருக்கிறவங்க. ஆனா ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த நாட்களில் கிராமங்கள் சரி பட்டணங்கள் சரி கழுதைகளில் பொதியை வைத்து கொண்டு அவர்கள் சுமந்து கொண்டு போவதை நாம் எல்லாருமே பார்த்துருக்கிறோம். கழுதை எதற்காக பயன்படுத்தப்பட்டது? சுமை சுமப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. ஒன்றல்ல, எத்தனை சுமை? 2 சுமைகள் என்று சொல்லி இவனுடைய முன்னிலைமை இந்த மிருகத்துக்கு ஒப்பனையாகத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். நம்மில் பலரும் கூட இதற்கு ஒப்பனையாக தன்னை ஒப்பு கொடுத்து பேசியதும் உண்டு, நினைப்பதும் உண்டு. எப்படி? எனக்கு மட்டும் ஏன் இந்த சுமை? எனக்கு மட்டும் ஏன் இந்த சுமை
எனக்கு அருகாமையில் ஒருத்தர் இருக்கிறார். அவர் எல்லாமே அவருக்கு நல்லா நடக்குது. என் பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க, என்னுடைய சொந்தக்காரங்க அநேகர் இருக்காங்க, அவர்கள் யாருக்கும் ஏன் மாதிரி பிரச்சனை யாருக்குமே கிடையாது. அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாவற்றிலையும் அவங்கெல்லாம் வாழ்ந்து சுகித்து இருக்காங்க, எல்லாவற்றிலையும் நல்லா இருக்காங்க. ஆனால் நான் அப்படிப்பட்டவன் அல்ல. எனக்கு இருக்கிற சுமை ஒன்றல்ல, எத்தனை இருக்கு எனக்கு? ஒரு சுமையை சுமக்கிறதே பெரிய கஷ்டம். 2-3 நான் எப்படி சுமப்பேன்? சில வேளைகளில் இப்படி சொல்லுவோம், என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது என்று சொல்லுவோம். எனக்குரிய நிலைமை யாருக்கும் வரக்கூடாது என்றெல்லாம் கூட நாம நினைப்போம். எனக்கு வந்த சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எனக்கு தான் இந்த உலகத்திலேயே அதிக பாதிப்பு, இந்த உலகத்திலேயே அதிகமான பாதிக்கப்பட்டவள் நான் தான் என்று சொல்லி, கழுதை அதற்காகத்தான் பயன்படுத்தப்பட்டது என்று நாம் எல்லாரும் அறிகிறோம். ஏனென்று தெரியவில்லை, சிலருக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுகிறது உண்மை. அப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுவது நீங்கள் சொல்லுகிறபடி உண்மையாகவே அது சம்பவிக்கிறது. முற்காலத்திலே சிலருக்கு அப்படிப்பட்டதாய் சம்பவிக்கிறது, பிற்காலத்திலே அது ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொண்டு வருகிறது. இதை பைபிள்ல இருந்து பலருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். நாம் எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாம் ஒரு வெள்ளியும் பொண்ணுமுடைய ஒரு பெரிய சீமானா இருந்தான். அவனுக்கு இருந்த ஒரே பேரான குமாரன் ஈசாக்கு. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் வருகிறது, இவனை எனக்காக நீ பலியிட வேண்டும் என்று. இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் குமாரனை ஆயத்தப்படுத்தி, 2 வேலைக்காரர்களை ஆயத்தப்படுத்தி, கழுதையவும் ஆயத்தப்படுத்தி, பழி செலுத்துவதற்கான கட்டைகள், நெருப்பு, பட்டயம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கர்த்தர் காண்பித்த இடத்துக்கு புறப்பட்டு போவதை ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அங்கே அவர்கள் போகும்போது ஆபிரகாம், 2 வேலைக்காரர்கள், ஒரு கழுதை, பலி செலுத்துவதற்கு, தகன பலியிடுவதற்கு எரிப்பதற்கான கட்டை, கத்தி, நெருப்பு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு 2 நாள் பிரயாணமாய் தூரமாய் அவங்க போறாங்க. இப்பொழுது 2 நாள் முடிகிறது, இன்னும் கொஞ்சம் போறாங்க. 3 நாள் பிரயாணமாய் 3ஆம் நாள் பிரயாணத்தில் போய்கிட்டு இருக்காங்க. ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன அந்த இடத்தை பார்த்தான். பார்த்த உடனே அங்கே அவன் செய்தது என்ன? அந்த வேலைக்காரர்களை கூப்பிட்டு, இந்த இடத்துல நீங்கள் காத்திருங்கள். 2 வேலைக்காரங்க. அது மாத்திரமல்ல, அவர்கள் ஒரு கழுதையை கொண்டு போறாங்க. இந்த கழுதையவும் நீங்கள் பார்த்திருங்கள். கழுதையும் எங்க நிறுத்திட்டான்? அங்க வேலைக்காரங்கள்ட்ட கழுதையும் கொடுத்துட்டான். இப்பொழுது போவது ஆபிரகாமும் ஈசாக்கும் போறாங்க. பொருட்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் கொண்டு போனோம். என்னென்ன பொருள் இருக்கு? பலி செலுத்துவதற்கான விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, பட்டயம் இருக்கிறது. ஒருவேளை நான் நினைக்கிறேன் அவர்களுக்கான உணவும் கூட இருக்கலாம், அவங்களுக்கான தண்ணி இருக்கலாம், இதெல்லாம் கூட அவங்கள்ட்ட இருக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கொண்டு பிரயாணமாய் போய் வந்தவங்க ஒரு இடத்துல வந்த உடனே வேலைக்காரர்களை நிறுத்துகிறான், கழுதையவும் நிறுத்துகிறான். இப்பொழுது கழுதை சுமந்து வந்த அந்த கட்டைகளை இன்னொருவன் மேலே ஏற்றுகிறான். அவன் யார்? அவன் 6வது வசனமாது. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து அப்படின்னு போட்டிருக்கு. இப்படிப்பட்ட சுமையை சுமக்கும் போது ஈசாக்குக்கு ஏராளமான கேள்விகள் வந்திருக்கும். இந்த சுமையை தன்னுடைய தகப்பன் தன் மீது சுமத்தும் போது ஈசாக்குக்கு என்னென்ன கேள்வி வந்திருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஏதாவது உங்களுக்கு வருதா? என்னென்ன கேள்வி அவனுக்குள்ள வந்திருக்கும்? அப்பா, இந்த கட்டையை சுமக்கிறதுக்கு ஏற்கனவே வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, ஏன் அவங்கள விட்டுட்டீங்க? சரி, அவங்கள விட்டீங்க, எதுக்கு விட்டீங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்து கழுதை வேற இருந்துச்சு, இது வரைக்கும் கழுதையில தான் வச்சு கொண்டு வந்தோம். இப்போ அந்த கழுதையுமே ஏன் அங்கே நிறுத்தினீங்க?
ஏன் இப்ப என்கிட்ட இதை புறம் சாட்டுறீங்க? ஏராளமான கேள்விகள், இதை போல கேள்வி நிறைய இருந்திருக்கும். ஆபிரகாம் எடுத்துக்கொண்டது எது? நெருப்பும் பட்டயமும். ஈசாக்கு சுமந்தது எது? தகன பலிக்குரிய கட்டை. அது சாதாரண இந்த சின்ன சின்ன விறகல்ல. அதுக்கு 2 வசனத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கட்டைகளை பிளந்தான் அப்படின்னு போட்டிருக்கும். அப்படின்னா அது பெரிய மரம். கட்டைகளை பிளந்து கொண்டு போனான் அப்படின்னு அங்கே போட்டிருக்கு. அதை நல்லா படிச்சிங்கன்னா தெரியும். கட்டைகளை பிளந்துதான் பலி செலுத்த கொண்டு போனாங்க, தீ எரிப்பதற்கு. பலி என்றால் கொண்டு போகப்பட்டது தகன பலிக்காக. தகன பலி என்பது முற்றிலுமாய் தகனிக்கப்பட வேண்டும். இப்பொழுது இந்த ஈசாக்குக்கு இதை போன்ற பல கேள்விகள் என்ன செஞ்சிருக்கும்? இருந்திருக்கும். இதை போன்ற பல கேள்விகள் இருந்திருக்கும். ஆனால் தகப்பனிடத்தில் பல கேள்வி கேட்க பல எண்ணங்கள் அவனுக்கு வந்தாலும் எல்லாவற்றையும் அடக்கி கொண்டான். அதுதான் நாம் புரிந்து கொள்கிறோம். எத்தனையோ கேள்விகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் தனக்குள்ளாக அவன் அடக்கி கொண்டான். ஒன்றே ஒன்று அவனுக்கு தெரியும். அப்பா சொன்னது, நாம் ஆண்டவருக்கு பலி செலுத்த போறோம்ப்பா. இது ஒன்று தான் அவன் மனசில் வச்சுக்கிட்டான். நம்ம இப்போ எங்கே போகிறோம்? ஆண்டவருக்கு பலி செலுத்த போகிறோம். அதனால சுமப்பது, தேவனுக்காக சுமப்பது எனக்கு பெரிய சுமை அல்ல. தேவனுக்காக நான் சுமந்து போவது, இதில் நான் கஷ்டப்படவே கூடாது. இது எனக்கு வேதனையானது அல்ல. இவைகள் எல்லாவற்றையும் மனதில் வைத்துக்கொண்டு சுமை குறித்ததான எந்த கேள்வியும் அப்பாட்ட கேட்காம எல்லாவற்றையும் பொறுமையோட சகித்து கொண்டான். அவனை பத்தி பைபிள்ல போட்டிருக்கு, ஈசாக்கு விதை விதைத்தான். பார்த்தீங்களா? சொன்ன உடனே நீங்க எல்லாம் சொல்றீங்க. 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. ஆதியாகமத்தில், அந்த தேசத்திலே விதை விதைத்தான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து. இது அவனுடைய வாழ்க்கையின் பின்பகுதி. ஆனா முன்பகுதியில் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா? முன்பகுதியில் நடந்தது என்ன? வேதம் அவனை குறித்து எப்படி நமக்கு வெளிப்படுத்துகிறது, காண்பிக்கிறது? சுமை சுமக்கிற ஈசாக்கு. ஆனால் அவனுடைய பிற்பகுதியை குறித்து சொல்லுது, அவன் விதை விதைத்தான், ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் விதை விதைத்தது எந்த காலத்தில் தெரியுமா? அந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனம் இப்படி போட்டிருக்கு. அந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனம் எப்படி போட்டிருக்கு? ஆபிரகாம் காலத்தில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல், பஞ்ச காலத்தில் விதை விதைச்சாங்க, ஆண்டவர் அதை என்ன செஞ்சாரு? ஆசீர்வதிச்சார். சாதகமான காலத்தில் மாத்திரம் அல்ல, பாதகமான காலத்திலையும் அவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். பாதகமான சூழ்நிலையிலையும் உன் மூலமாய் அற்புதம் செய்வதற்கு அவர் வல்லவர். பாதகமான நீ எண்ணீராத அந்த சூழ்நிலையிலையும் உனக்காக தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு அவர் வல்லவர். இவைகள் எல்லாவற்றையும் இந்த அதிகாரத்திலே நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இவன் அந்த பாரத்தை குறித்து ஒன்றும் பெருசு பண்ணல. ஏனென்றால் அவன் உள்ளத்தில் ஒன்றை நினைத்தான், நாம் பலி செலுத்த போவது தேவனுக்காக. இதை சுமப்பதற்கு ஒருபோதும் நாம தயக்கம் காண்பிக்கவே கூடாது. ஏனென்றால் புலம்பல்ல ஒரு வசனம் 3வது அதிகாரத்தில் இருக்குல்ல, புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27, 28 இந்த வசனங்களை நம்ம படிக்கிறோம். இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. அடுத்த வசனம் படிங்க. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று எண்ணி அவன் தனித்திருந்து. இது ஈசாக்குடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சா? இந்த வசனம் ஈசாக்குடைய வாழ்க்கையில நிறைவேறியது. அவன் தனித்திருந்தான், எல்லாத்தையும் யோசித்தான், மௌனமா இருந்தான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இதை ஆண்டவர் என் வாழ்க்கையில அனுமதிக்கிறார், இது என் வாழ்க்கையில தேவனால் அனுமதிக்கப்படுகிறது. எந்த கேள்வியும் கேட்காம
அதை சுமந்து கொண்டான். நாமளா இருந்தா என்ன கண்ணிருப்போம்? நம்ம பையங்களா இருந்தா என்ன, இளவட்ட பையங்க என்ன கேட்டிருப்பாங்க? இந்த அப்பாவுக்கு ஒரு கூறும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கழுதை எதுக்கு அங்கே நிறுத்துனீங்க? கட்டையை எவன் சுமப்பேன்? வேணா நீ சுமந்துக்க, நெருப்பை ஏன்ட்ட கூட நான் எடுத்துக்கிறேன், கொல்லிக்கட்டைய. இப்படி தான் இன்னைக்கு இருக்க வாலிபர்கள் அப்படி தான் கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. அது நியாயமானதும் கூட தெரியலாம். ஆனால் ஆபிரகாமுடைய மகனாய் ஈசாக்கு இந்த வசனத்தின்படி, புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27, 28 வசனத்தின்படி அவன் எப்படி இருந்தானா? 28 படி இல்ல, 28, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து இசக்கார் சுமக்கிறதுக்கு தன் தோளை சாய்த்தவன் என்று 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் ஆதியாகமத்தில் படிக்கிறோம். இசக்காரை குறித்து அந்த இடத்துல போட்டிருக்கு, அவன் கழுதை சுமப்பதற்கு தன் தோளை சாய்க்கிறவன் என்று சொல்லி அந்த இடத்துல போட்டிருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் சுமக்க முடியாத சுமையை இந்த இடத்துல சுமந்தவர்களாக நீங்கள் நினைக்கலாம். இது என்னால் சுமக்கவே முடியாத ஒரு பாரமா இருக்கிறது என்று சொல்லி அநேகர் எண்ணலாம், அநேகர் நினைக்கலாம். அந்த சுமையை குறித்து அநேகர் கண்ணீர் வடித்து கொண்டும் இருக்கலாம். இந்த சுமை உங்களுக்கு ஒரு நாள் நிச்சயமான விடுதலையை தரும். இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே பிற்காலத்திலே வரப்போர் நாட்களில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வரப்போர் நாட்களில் இந்த கண்ணீருக்கு பதிலாக, இந்த சுமைக்கு பதிலாக நீங்கள் தேவனை சார்ந்து கொண்டு பொறுமையாய் சகித்ததானால், அதை நீங்கள் செய்தது உண்டானால், நிச்சயமாய் உனக்காக தம்முடைய வல்லமையை அவர் நிச்சயமாய் வெளிப்படுத்தி காண்பிப்பார். நிச்சயமாய் அதை வெளிப்படுத்தி காண்பிப்பார். இப்பொழுது உபாகமம் 18ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். வசனம் 18 அவனுடைய ஜீவியமும், 19வது வசனத்திலே 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். முதல் பகுதியிலே அவன் ஊழியமும், 2வது பகுதியிலே அவன் பெற்ற ஆசீர்வாதமும் என்று இந்த பகுதியிலே நம்ம கவனிக்கிறோம். 33:18 போட்டிருக்கு பாருங்க. இசக்காரே, நீ உன் கூடாரத்தில் தங்குகையில் சந்தோஷமாயிரு. இசக்காரின் இருப்பிடம் எப்படிப்பட்டதுமா? சொல்லுங்க எல்லாரும். இருப்பிடம் எப்படிப்பட்டதாய் வேதம் சொல்லுகிறது? கூடாரம் என்று அங்கே சொல்லுகிறதை நாம படிக்கிறோம். இந்த கூடாரத்தில் அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? கூடாரமாக இருந்தாலும் அவன் எப்படிப்பட்ட இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார்? அது சாத்தியப்படுமா? கவலையோடு இருப்பாங்களா? கூடாரத்தில் இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்களா? துக்கத்தோடு இருப்பாங்களா? சந்தோஷமா இருப்பாங்களா? நம்முடைய தலைமுறைக்கு முன்னாடிலாம் கூரை வீடுகளில் இருந்திருக்காங்க மக்கள். அதுக்கு பின்னாடி ஓட்டு வீடுல இருந்திருக்காங்க. இப்போ இப்படிப்பட்ட வீடுகளில் நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காங்கிரீட்லாம் கிடையாது. 1990 இந்த சிமெண்ட் கம்பியெல்லாம் வச்சு அமெரிக்காவில் முதல்ல ஒருத்தன் படகு செஞ்சாராம். ஒரு ஆள் கம்பி சிமெண்ட்லாம் ஜல்லிலாம் போட்டு அவர் தான் முதல்ல ஒரு படகு மாதிரி செஞ்சு ஒரு போட்டு மாதிரி செஞ்சுருக்காரு. அதை தொடர்ந்து தான் 1990க்கு மேலே தான் இது கட்டடங்களில் உபயோகப்படுத்தப்பட்டது. இந்த கம்பி சிமெண்ட் இதுகள்லாம் 90க்கு மேலே 100 வருஷம் 110 வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்படிப்பட்டதெல்லாம் இருக்குது. பத்மநாபபுரத்தில் ஒரு அரண்மனை இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் அரண்மனைகள் மாடி கட்டடமெல்லாம் இருந்தது. அதெல்லாம் எதில் தெரியுமா கட்டியிருந்தாங்க? பூராமே மரம்தான். இந்த உத்தரங்கள்லாம் இப்படி தான் இருக்கும். மரம், அப்புறம் பலகை, அப்புறம் மரம், பலகை, எத்தனை மாடி வேணாலும் என்ன செய்யும் கட்டுவாங்க. நம்முடைய பெரிய கோயில்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கற்களினால என்ன செஞ்சுருக்காங்க? கல்லை கட்டி வச்சு கட்டியிருக்காங்க பெரிய பெரிய கோயில்கள்லாம் ஒரு 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்படிப்பட்ட கட்டடங்கள் கட்டினது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான். இந்த மாதிரி காங்கிரீட் கட்டடம் கம்பி வச்சு சிமெண்ட் வச்சு கட்டினதெல்லாம் 1990க்கு மேலே தான். அப்படி தான் அதை என்ன செஞ்சுருக்காங்க? சாரி 1900க்கு மேலே தான்
1900க்கு மேலே தான் இந்த இதெல்லாம் கட்டியிருக்காங்க, இவங்கெல்லாம் செஞ்சுருக்காங்க. கூடாரத்தில் இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க நாம் எல்லாருக்குமே தெரியும். கூடாரம் என்றால் சரியான தரையில் பாதுகாப்பு இருக்காது, மேலேயும் பாதுகாப்பு இருக்காது. மேலே ஒழுகும், கீழே தண்ணி வரும். இதுதான் கூடாரத்தினுடைய தன்மை. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்ந்தாலும் தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா, நீ சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கூடாரங்களில் குடியிருந்த அநேகரை குறித்து வேதம் நமக்கு சொல்லுது. அவங்க அதுலேயும் சந்தோஷமாய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் 21வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம் அல்லவா? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21வது வசனத்திலே நோவா கூடாரத்திலே குடியிருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் அவன் கட்டினது என்ன? வேலையை கட்டினான். 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அவன் குடியிருந்தது கூடாரத்திலே. தேவனுடைய கட்டளை என்ன வருது? வேலையை கட்டும்படி. வேலையினுடைய அளவு சொல்லுங்க. 300 முழ நீளம், 50 முழ அகலம், 30 முழ உயரம். 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இருக்கு அந்த அளவு. 300 முழ நீளம், 50 முழ அகலம், 30 முழ உயரம். வேலையை கட்டினான். அவன் குடியிருந்தது எங்கே? தேவனுடைய கட்டளையை கூடாரத்தில் இருந்தாலும் சந்தோஷமாய் அவன் என்ன செஞ்சான்? நிறைவேற்றியதை நாம பார்க்க முடியும். அவன் குடியிருந்தது கூடாரம்தான். ஆனால் தேவனுடைய கட்டளை ஒன்று வந்தது. இவ்வளவு நீளத்தில், இவ்வளவு அகலத்தில், இவ்வளவு உயரத்தில் எனக்காக என்னுடைய கட்டளை கீழ்ப்படிஞ்சு இதெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று சொன்னபோது அவனுடைய மாம்ச கண்களில் பார்த்துருந்தான்னா எப்படி இருக்கும்? நானே குடியிருக்கிறது எங்கே இருக்கேன்? இப்படி இருக்கேன். என்னை போய் என்ன செய்கிறாரு? இப்படிலாம் சொல்றாரு என்று ஏராளமான கேள்விகள் அவனுக்குள்ள இருந்திருக்கும். அவன் அந்த கேள்விகளை பெருசு பண்ணாம மௌனமா இருந்து தேவனுடைய கட்டளையை அங்கே நிறைவேற்றினான். ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னையுடைய சீமானா இருந்தாலும் அவனும் எங்கே குடியிருந்தான்னு போட்டிருக்கு? கூடாரங்களே குடியிருந்தான் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. எபிரேயர் 11:9 படிக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரவாளிகளாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அவன் எங்கே குடியிருந்தான்? கூடாரங்களிலே அவன் குடியிருந்தான். அவன் காலத்துக்கு முன்னாடியே ஜனங்கள் கோபுரம் கட்டி வாழ்ந்தார்கள், பாபேல் கோபுரம். இவனும் கட்ட முடியும். ஆனால் ஒன்றுக்காக அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தானா? எதுக்காக அவன் வெயிட் பண்ண? அந்த காலத்திலேயே தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்காக அவன் காத்திருந்ததுனாலே எதிலே குடியிருந்தான்? கூடாரத்திலே அவன் குடியிருந்தான். ஈசாக்கை குறித்து நாம படிக்கிறோம். வெள்ளியும் பொன்னையுடைய சீமானவன் 24ஆம் அதிகாரம் 67வது வசனத்தில் போட்டிருக்கு. ஆதியாகம புஸ்தகம் 24:67 படிக்கிறோம். ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளை தன்னுடைய தாயாகிய சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு வந்தான். இவனும் எங்கே வாசம் பண்ணினான்? 25:27 யாக்கோபை குறித்து நம்ம படிக்கிறோம். 25:27 நம்ம படிக்கிறோம். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். அப்படிதானே போட்டிருக்கு. யாக்கோபு எங்கே இருந்தான்? குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். இப்பொழுது 133ஆம் சங்கீதத்துக்கு வருவோம். 133ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 2வது வசனம் போன்ற 2 அல்லது 3 வசனம். 2வது வசனம் 3வது வசனத்தில் படிக்கிறோம். 138ஆமா பாருங்க. சங்கீதம் 138 பாருங்க. அதுல ஒரு வசனம் இருக்கும். நான் யாக்கோபின் வல்லவருக்கு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும். இப்ப தாவீது என்ன சொல்றார் பாருங்க. என் வீடாகிய கூடாரத்தில் நான் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் எது வரைக்கும்? கர்த்தருக்கு ஒரு வீட்டை கட்டுகிற வரைக்கும்.
தேவனுக்கு ஒரு ஆலயத்தை நான் கட்டுகிற வரைக்கும் நான் என் கூடாரத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். எனக்கு திருமணம் முடிந்தது. திருமணத்தில் அப்போ வந்தவங்க ஒரு 3 பேர் இங்கே இருக்காங்க. பவுன் மேரி சிஸ்டரு, ராமர் பிரதர், ஐயா சின்னச்சாமி ஐயா, இவங்க 3 பேர் வந்தாங்க கல்யாணத்துக்கு. கல்யாணம் முடிஞ்சு இங்கே ஒரு வீடு பார்க்குறேன். அது தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியல இன்னைக்கு வரைக்கும். வீடு பார்த்தேன்னா குடியிருக்கிறது மாதிரி வீடு பார்க்கல. இந்த ஊர் பூரா சுத்துறேன், குடியிருக்கிறது மாதிரி தண்ணி வசதியோட கிச்சன் வசதியோட அப்படி ஒரு வீட்டை பார்ப்போம். வீட்டுக்காரம்மா டவுனில் இருந்தது, மதுரையில் சென்ட்ரல் பிளேஸில். அதை கூட்டிகிட்டு வர்றேன். அப்படி நான் வீடு பார்க்கல. ஒரு நல்ல தண்ணி வசதியோட, பாத்ரூம் வசதியோட, லெட்டின் வசதியோட, நல்ல கிச்சன் வசதியோட, பெட்ரூம் வசதியோட அப்படி வீடு பார்க்கல. எங்கடா ஆராதனைக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கும்னு பார்த்தேன். எல்லா இடத்துலையும் பார்த்தேன், வீடுகள்லாம் இருந்துச்சு. இந்த வீட்டில் எப்படி ஆராதனை நடத்துறது? நான் லெட்டின் இருக்குது, தண்ணி வசதி இருக்குது, பாத்ரூம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆராதனை நடத்துகிற வசதி இருக்காது. ஒன்று தான் பார்த்தேன், ஒரு வீட்டை பார்த்தேன். ஆராதனை நடத்தலாம், ஆனால் மற்ற எதுவுமே அங்கே கிடையாது. தண்ணி கிடையாது, லெட்டின் கிடையாது, கிச்சன் கிடையாது, பெட்ரூம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு பாலடைஞ்ச பழைய காலத்து வீடு இது. ஆராதனை நடத்துறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்த நான் பார்த்தேன். எங்கள் வீட்டுக்காரம்மா கொண்டு வந்து அங்கே விட்டோன்னே எப்படி திருன்னு முழிச்சிருக்கோம். தண்ணி எங்கெங்க? பக்கத்து வீட்டில் கேளு, எங்கே தண்ணிக்கு போகிறாங்களோ அங்கே போ. குளிக்கிறது எங்கேங்க? இந்த ஏத்தம்மா, இந்த அம்மாட்ட கேளு. அந்த அம்மாட்ட போய் கேட்குது, நான் மொட்டை மலைக்கு தான் குளிக்க போக வேண்டியது. ஐயோ, அப்படிலாம் போய் எனக்கு பழக்கம் இல்லையே அப்படின்றது. இது மிஷினரி ஊழியம் மாதிரி. இங்கே வேறு வழியில் கல்யாணம் முடிச்சு வந்தாச்சு, இப்படி தான் இருக்கணும். அது தப்பா ரைட்டான்னு எனக்கு சரியாக தெரியலை. ஊழியத்துக்கு வர்றேன் நான், இந்தியாவே மாற்றணும்னு வந்திருக்கேன். எனக்கு வீடோ இடமோ சாப்பாடோ எதுவுமே எனக்கு பெருசு கிடையாது. என் ஆண்டவருக்கு ஒரு ஆராதனை செய்கிறது மாதிரி, ஒரு 10 பேர் இருக்கிற மாதிரி ஒரு இடம் வேணும். அப்படித்தான் நானுமே பார்த்தேன். இந்த வசனத்தெல்லாம் நான் படித்ததுனால. இவன் மன்னனாக இருந்தான், தாவீது. அந்த மன்னன் என்ன தெரியுமா சொல்கிறான்? என் தேவனுக்கு ஒரு வீட்டை நான் கட்டுற வரைக்கும் கூடாரத்துக்குள்ளே என்ன செய்ய மாட்டேன், நான் கட்டிலே படுக்க மாட்டேன். நான் என்கிட்ட தெருவில் படுப்பேன். ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு ஆள் எப்படி இருந்திருக்கான் பாருங்க. இவர்கள் எல்லாரும் தாங்கள் கூடாரத்தில் இருப்பதில் வருத்தப்படவே இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. தங்களுக்குரிய நிலைமையை கண்டு, தங்களுடைய நிலைமையை கண்டு அவங்க வருத்தப்படல. கர்த்தருக்குள்ள அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க? சந்தோஷமா இல்லைன்னா அவனால் பேலை செய்ய முடியுமா? சந்தோஷமா இல்லாவிட்டால் ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தின் உடன் சுதந்திரவாளியாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் சந்தோஷமாய் அவன் அந்த இடத்துல இருந்திருக்க முடியுமா? தாங்கள் வாழ்கிறது கூடாரமா இருந்தாலும் கர்த்தருக்குள்ள அவங்க எப்படி இருந்தாங்க? சந்தோஷமாய் மகிழ்ச்சியுடையவர்களாய் அவங்க இருந்தாங்க. எப்படிப்பட்ட வீட்டிலும் ஒரு தேவனுடைய பிள்ளை சந்தோஷமா இருக்க முடியும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எப்படிப்பட்ட வீட்டிலும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையால சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் நிச்சயமா இருக்க முடியும். தேவனுடைய ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லைன்னா எப்படிப்பட்ட மாளிகையில் இருந்தாலும் அவர்களால் சந்தோஷமா இருக்க முடியாது. எப்படிப்பட்ட பெரிய வீட்டில் இருந்தாலும் ரட்சிப்பின் சந்தோஷம் அவனுக்குள்ள இல்லைன்னா அவன் சந்தோஷமாவே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. 118ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்குல்ல, வசனம் 15வது வசனத்தில் 118, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமானுடைய கூடாரத்தில், கூடாரம் தான் அது. ஆனாலும் அவங்க எப்படி இருந்தாங்களா? சந்தோஷமாய் அவங்க இருந்தாங்களாம். 106ஆம் சங்கீதத்தில் 24, 25 இஸ்ரவேலருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம படிக்கிறோம். 106, 24, 25 இஸ்ரவேலருடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்பட தேசத்தை அசட்டை பண்ணினார்கள், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல். இவங்க எப்படிப்பட்ட குரூப் பாருங்க.
தங்கள் கூடாரத்தில் இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? தங்களுக்குரிய சாப்பாட்டை குறித்து கவலைப்பட்டாங்க, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை குறித்து கவலைப்பட்டாங்க. எங்களுக்கு இந்த மண்ணா, எங்களுக்கு இது என்னது, போரடிக்குது எங்களுக்கு அப்படின்னு நினைச்சாங்க. அற்புதமாய் நடத்தி வந்த தேவனை அசட்டை பண்ணி தாங்கள் வாசம் பண்ணுகிற இந்த இடத்துல தேவனை முறுமுறுத்தார்கள். இப்படிப்பட்ட கூடாரமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும், ஒரு சின்ன வீடா இருந்தாலும், ஒரு வாடகை வீட்டில் நீங்க இருந்தாலும், யார் தெரியுமா சந்தோஷமா இருக்க முடியும்? யார் சந்தோஷமா இருக்க முடியும்? நான் இப்ப இந்த ஒரு சாதாரண வீட்டில் இருக்கலாம், நான் இந்த சாதாரண வீட்டில் நான் இருக்கலாம். எனக்கு நித்திய வீடு ஒன்று உண்டு என்று ஆணித்தரமா யார் நம்புறாங்களோ அவங்க மட்டும்தான் வீடு சின்னதா இருந்தாலும் அவங்களால சந்தோஷமா நிச்சயமா இருக்க முடியும். நிச்சயமாய் அவர்களால் சந்தோஷமா இருக்க முடியும். ஏனென்றால் அவர்கள் நித்தியத்தை குறித்த நம்பிக்கை உடையவர்கள் மட்டும்தான். தான் எப்படிப்பட்ட வீட்டில் இருந்தாலும் அவங்க எப்படி இருப்பாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 200 ரூபா வீட்டில் இருந்தேன். அந்த வீட்டில் நான் வந்த வீட்டுக்கு 200 ரூபா வாடகை, அப்புறம் 250 ரூபா வாடகை, அப்புறம் 300 ரூபா வாடகை, அப்புறம் 450 ரூபா வாடகை, அப்புறம் 1500 ரூபா வாடகை, அப்புறம் 4000 ரூபா வாடகை. இப்படியெல்லாம் வீடுகளில் இப்படிலாம் இருந்து வந்திருக்கேன். நான் எந்த வீட்டிலையும் முறுமுறுப்போடு இருந்தது கிடையாது. எந்த வீட்டை கர்த்தர் கொடுத்தாலும், எந்த வீட்டில் வாசம் பண்ணாலும், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏனென்றால் நிலையான வீடு எனக்கு இங்கே இல்லை. யோவான் 14:2-3 நம்ம படிக்கிறோம். நிலையான நகரம் இல்லை, எனக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். இங்கே எப்படிப்பட்ட வீட்டில் நாம் இருந்தாலும் இது தற்காலிகமானது தான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எப்படிப்பட்ட வீட்டில் நாம் இருந்தாலும் இது எப்படிப்பட்டது? தற்காலிகமானது. இதை உணர்ந்தால் எந்த வீட்டில் இருந்தாலும் நீங்க எப்படி இருப்பீங்க? சந்தோஷமா இருப்பீங்க. எந்த வீட்டில் இருந்தாலும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. எனக்காக ஒரு நகரத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். எபிரேயர் 13:14. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். அமெரிக்காவில் பில்லி கிரகாம்னு ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார். பில்லி கிரகாம் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? படங்கள்ல அவரை பார்த்துருக்கீங்களா யாராச்சும்? உலக பிரசித்தி பெற்ற ஒரு தேவனுடைய மனுஷன். சமீபத்தில் இறந்தார். 99 வயசுல இறந்தார். இப்ப உலக பிரசித்தி பெற்றவர். அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னார். இங்க பாருங்க, பில்லி கிரகாம் செத்து போயிட்டாருன்னு பத்திரிகையில் டிவியிலாம் நியூஸ் வரும், யாரும் நம்பிராதீங்க. பில்லி கிரகாம் செத்து போயிட்டாருன்ட்டு உலகம் முழுவதும் டிவியில், பத்திரிகையில், நியூஸில் எல்லாம் வரும். பில்லி கிரகாம் செத்து போயிட்டாருன்னு யாரும் நம்பாதீங்க. நான் இந்த அட்ரஸை விட்டு வேற ஒரு அட்ரஸ்க்கு நான் போறேன். என்னுடைய நிலையான நகரத்துக்கு நான் போறேன். அட்ரஸ் மட்டும்தான் மாறும் மொழிய, அவங்க சொல்றது எதையும் நீங்க என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. 99 வயசுல இப்பதான் இறந்தாரு, போன வருஷம். அந்த மனுஷன் உயிரோடு இருக்கும்போதே சொன்னது இது. நான் செத்து போயிருன்ற செய்தி வந்தால் யாருமே நம்பிடாதீங்க. நான் வேற ஒரு அட்ரஸில் என்ன செய்வேன், இருப்பேன். எங்கள் அப்பாவோட அவருக்காக நான் ஊழியம் பண்ணேன், அவருக்காக வாழ்ந்தேன். என் மரணத்துக்கு பிற்பாடு இந்த உலகத்தை விட்டு நான் போன உடனே எனக்குரிய வீட்டை ஆண்டவர் வச்சிருக்காரு. அந்த நிலையான வீட்டில் சந்தோஷமான இடத்துல நான் அங்கே இருப்பேன். அந்த வீட்டை ஆண்டவர் எனக்கு உருவாக்கி இருக்கிறார். இந்த நம்பிக்கை உள்ளவங்க இந்த உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சந்தோஷமா இருப்பாங்களா, துக்கமா இருப்பாங்களா? எந்த வீட்டில் இருந்தாலும் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. சொந்த வீடு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்க. வீடு சின்னதா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்க. உங்களுக்கெல்லாம் தெரியாது, பெரிய வீட்டில் இருக்கிற அநேகர் சந்தோஷமா இல்லை. சொந்த வீட்டில் இருக்கிற அநேகர்
உங்களை மாதிரி சந்தோஷமா இல்லை. பெரிய வீட்லையும் சொந்த வீட்லையும் பங்களாக்கள்லையும் இருக்கிற அநேக மக்கள் உங்களை மாதிரி மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அவர்கள் இல்லை. அம்பானி அதானி குடும்பத்தில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துச்சு. அதனுடைய போட்டோக்கெல்லாம் நீங்கள் ஒரு சிலர் பார்த்துருக்கலாம். சாப்பாடு எல்லாத்துக்கும் வச்சுட்டு போகிறாங்க. எல்லாமே வெள்ளித்தட்டு. சாப்பிட்ற தட்டு என்ன தட்டு? வெள்ளித்தட்டில் சாப்பாடு நடக்குது. அநேக பதார்த்தங்களை கொண்டு வந்து வைக்க வர்றாங்க. அதில் உட்காந்துருக்காங்கல்ல சாப்பிட்றதுக்கு, அவங்க தட்டு மேலே கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? முதல்ல வைக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன கொண்டு வர்றான்னு பார்க்குறாங்க. இதாப்பா எனக்கு வேணாம்ப்பா கொண்டு போ பண்ணுறாங்க. இன்னொரு ஆள்கிட்ட கொண்டு போகிறாரு, அவருன்னு சொல்கிறாரு எனக்கு வேணாம்ப்பா கொண்டு போ பண்ணுறாங்க. நம்மளாக இருந்தால் அப்படியே இருந்திருப்போம். நம்ம அப்படியே இருந்திருப்போம். அவன் கொண்டு வர்றவங்க பூரா வரிசையில் ஒரு 10-20 பேரை காமிக்கிறாங்க போட்டோவில், வீடியோவில். யாருமே அவங்க கொண்டு வர்றதை என்ன செய்ய மாட்டாங்க. வெள்ளித்தட்டை வச்சு என்னங்க எதுக்குங்க? தட்டையா நக்கிக்கிட்டே போகிறது? தட்டை வச்சு என்ன செய்ய? நமக்கெல்லாம் தெரியாது. ஐஸ்வர்யவான்கள் பலர் நம்ம மாதிரி சந்தோஷமாக இல்லை. நம்மை போல சாப்பிடவும் இல்லை. அவங்கெல்லாம் டாக்டர் சொல்லிட்டாங்க அவங்ககிட்ட, இதெல்லாம் சாப்பிடாதேன்னு. வர்றதை பூரா என்ன செய்கிறாங்க? தள்ளி தள்ளி விடுறாங்க. இதுதான் அவங்களுடைய நிலைமை. கூடாரங்களில் குடியிருந்தாலும் இசக்காரே நீ கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிரு. கர்த்தர் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் அதுவே. ஹல்லேலூயா. நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம், நாம் எப்படிப்பட்ட வீட்டில் இருந்தாலும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சந்தோஷமாய். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:1 போட்டிருக்கல்லவா? 2 கொரிந்தியர் 5:1 படிக்கிறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க வீட்டில் இருக்கிற வீட்டை குறித்து ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. சொந்த வீடு இல்லை என்று கவலைப்படவும் கூடாது. சின்ன வீடா இருக்கேன்னு கவலைப்படவும் கூடாது. ஒரு மாதிரி இருக்கிறோமே அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே உண்டென்று அறிந்திருக்கிறோம். 8ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அதே அதிகாரத்தில், நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். இந்த கூடாரத்தை விட்டு, இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். பவுல் ஒரு பெரிய படிப்பாளி, பெரிய பணக்காரனாக இருந்தவர், எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உடையவராக இருந்தவர். அவர் தான் இந்த வார்த்தையை சொல்றாரு, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் பரலோகத்திலே தேவனால் கட்டப்பட்ட நித்திய வீடு எனக்கு உண்டென்று நாம் அறிந்திருக்கிறோம். கூடாரத்தில் இருந்தாலும் இசக்காரே கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கான ஆலோசனையை இசக்காருக்கு ஆண்டவர் வழங்குகிறதை படிக்கிறோம். 2வது வசனத்துக்கு இப்போது வருவோம். 33:19 உபாகமத்தின் புஸ்தகம் 33:19 முதல் பகுதியிலே, அவன் ஊழியம் ஜனங்களை மலையின் மேல் வரவழைத்து நீதியின் பலிகளை இடுவார்கள். ஜனங்களை மலையின் மேல் வர அழைத்து, இங்கே மலைக்கு ஜனங்களை வரவழைக்க வேண்டிய ஊழியத்தை ஆண்டவர் அவனுக்கு கட்டளையிடுவதை படிக்கிறோம். அவர்கள் மலையின் மேல் வரவழைக்க வேண்டும். இசக்காருடைய ஊழியம் என்ன? ஜனங்களை உன்னதமான கண்மலையாகிய கிறிஸ்துவண்டை வரவழைக்க வேண்டியது அவசியமானது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே கண்மலை என்று சொல்லப்படுகிறது எதுக்கு ஒப்பனையா இருக்கிறது? அந்த வசனத்தினுடைய கடைசி வரி, அந்த கண்மலை கிறிஸ்து. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மலை கிறிஸ்துவண்டை ஜனங்களை கொண்டு வருகிற பொறுப்பு இசக்காராகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அந்த பொறுப்பு எனக்கு உண்டு. ஜனங்களை கர்த்தரண்டை கொண்டு வருகிற பொறுப்பு எனக்கு உண்டு. இந்த கண்மலையை குறித்து
அவரே என் கண்மலை என்று சொல்லி அநேக தேவ பிள்ளைகள் தன்னுடைய வார்த்தையிலே வெளிப்படுத்துவதை நாம் பைபிள் முழுவதும் பார்க்க முடியும். மலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று இங்கே போட்டிருக்கல்லவா, யார் அந்த மலை? அவரே கிறிஸ்து. கிறிஸ்துவே நம்முடைய கண்மலையானவர். ஏசாயா 17:10 போட்டிருக்கல்லவா, உன் பெலனாகிய கண்மலையை நீ நினையாமல் போனாய் என்ற குற்றச்சாட்டை ஆண்டவர் வைக்கிறார். நம்முடைய கண்மலை எது? கிறிஸ்துவானவரே நம்முடைய கண்மலை. சங்கீதம் 78 அது ஒரு பெரிய சங்கீதம். இந்த பெரிய சங்கீதத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் பாதுகாப்பாக இருந்தாங்களோ அப்போதெல்லாம் தேவனை மறந்து போவார்கள். எப்போதெல்லாம் ஜனங்கள் தங்களுக்கு பிரச்சனை வருதோ அப்போதெல்லாம் ஆண்டவரை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீரே என் கண்மலைன்னு சொல்லுவாங்க. பிரச்சனை வரும்போதெல்லாம் அவரை கண்மலையா நினைக்கிற மக்கள் இருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கும்போது அவரை மறந்துட்டு போற மக்கள் இருக்காங்க. 78ஆம் சங்கீதத்தை முழுமையா நீங்க ஒரு தரம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 35வது வசனத்தை படிங்க. இப்போது தேவன் தன்னுடைய கண்மலை என்றும் தங்கள் மீட்பர் என்றும் எப்பொழுது தெரியுமா? அதுக்கு முன்னாடி உள்ள சில வசனங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கும்போது. வசனம் 10வது வசனத்தில் பாருங்க, கை கொள்ளாமலும் சம்மதியாமலும் அவருடைய செய்கைகளையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்து போவாங்க. அப்பொழுது பிரச்சனை வரும். பிரச்சனைகள் அதிகமாக வரும்போது ஆண்டவரை மறந்துடுவாங்க. எல்லாமே நல்லா இருந்தா இப்படி சொல்லுவாங்க, அவர் தான் என் கடவுள், இயேசு தான் என் கடவுள், அவரே என் கண்மலை என்று சொல்லுவாங்க. நீங்கள் ஆண்டவரை எப்படி சொல்றீங்க? ஆண்டவரை நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்கள்? தாவீது, சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதத்தில் இப்படி சொல்லுவதை நம்ம படிக்கிறோம். எந்த நிலைமை வந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை தன்னுடைய கண்மலையாக கொள்ள வேண்டும். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலேயும், 31ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலேயும், 62ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலேயும், இன்னும் ஏராளமான வசனங்களில் 18:2, 31:3, 62:2 இதை போல 10-15 வசனங்கள் வேதாகமம் முழுவதிலும் இருக்கிறது. ஒரே வார்த்தை, ஒரே வசனம் தான் இருக்கும். என்ன வார்த்தை தெரியுமா? கர்த்தர் என்னுடைய கண்மலையும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் கோட்டையும். எந்த நேரத்தில்? சவுலுக்கு பயந்து ஓடும் போதும் அவரே என் கண்மலை. எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழும் போதும் நீரே என் கண்மலை. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை தன்னுடைய கண்மலையாக கொள்ள வேண்டும். இப்படி கொண்டிருந்தால்தான் மற்றவர்களை அந்த கண்மலைக்கு அழைத்து கொண்டு வர முடியும். இவனே அந்த கண்மலையை குறித்து அறியாதவனாக இருந்தால் இந்த மலைக்கு ஜனங்களை எப்படி கொண்டு வர முடியும்? இசக்காரே, உன் ஊழியம் என்ன? ஜனங்களை மலையின் இடத்துக்கு என்ன செய்யணும்? கொண்டு வர வேண்டியது அவசியம். எங்கடா நமக்கு இடம் கிடைக்கும் என்று ஜனங்கள் ஓடி தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. எங்கடா இடம் கிடைக்கும்? உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தோம், ஒரு ஆள் ஆன்மீக சொற்பொழிவு நடத்துறாருன்னு நெரிசல்ல சிக்கி எத்தனை பேர் செத்தாங்களாம்? 150 பேரை 120 பேரை செத்துருக்காங்க. எதுக்காக தெரியுமா போனாங்க? எங்கேயாவது போனால் மோட்சம் கிடைக்குமான்னு போனாங்க. எங்கேயாவது போனால் பாவத்திலிருந்து விடுதலை இருக்குமான்னு போனாங்க. எங்கேயாவது போனால் ஒரு நிம்மதி கிடைக்குமான்னு போகிறாங்க. ஜனங்கள் அப்படி போய்கிட்டே இருக்காங்க. கண்மலையாகிய கிறிஸ்துவை ஜனங்களுக்கு நீங்களும் நானும் வெளிப்படுத்தணும். இவர்தான் கண்மலையானவர், இவர்தான் மேய்ப்பரானவர், இவரே மெய்யான தேவனானவர், இவரே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியா இந்த உலகத்துக்கு வந்தவர். இசக்காரே, ஜனங்களை கண்மலை இடத்துக்கு அவன் அழைத்து வருவான். அப்படிதான் போட்டிருக்கு. இரண்டாவது ஊழியம் என்ன? நீதியின் பலிகளை செலுத்துவார்கள். நீதியின் பலிகளை செலுத்துவாங்க. உபாகமம் 33:19 பிற்பகுதியில் போட்டிருக்கு, நீதியின் பலிகளை அவர்கள் செலுத்துவார்கள். ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ளணும். 1 பேதுரு 2:5 போட்டிருக்கு, ஜீவனுள்ள கற்களை போல
ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். தேவனுக்கு பிரியமான ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படிக்கு. இசக்காருடைய ஊழியம் என்ன? நீதியின் பலிகளை செலுத்துவான். உங்களை என்னையும் குறித்து தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை நாம செலுத்தணும். தேவனுக்கு பிரியமானது அது. நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் அல்லவா? அது யாருக்காக? அம்மா சொல்லுங்கம்மா. நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், அவரை போற்றுகிறோம், அவரை உயர்த்துகிறோம், அவருடைய பரிசுத்த நாமத்தை மேன்மைப்படுத்துகிறோம், அவருடைய வல்லமையுள்ள நாமத்தை நாம் மேன்மைப்படுத்துகிறோம். எதற்காக? அதற்காகவே தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார். தேவனுக்கு அது பிரியமானது. தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு என்னை பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக தன் அருகாமையிலே கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு பக்கத்தில், அவருக்கு பக்கத்தில் என்னை கொண்டு வந்த நோக்கம் என்ன? அவருக்கு பலி செலுத்தும்படியாக. ஒன்றை நீங்க நினைச்சுக்கிறணும். எப்படி தெரியுமா? என் பக்கத்தில் இருக்கிற ஆளை விட நான் நல்லா ஆராதிக்கணும். ஒரு இடத்துல ஒரு வசனம் போட்டிருக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. விசுவாசத்தினாலே ஆபேல். அம்மா இங்க பாருங்க. 2 பேரும் பலி செலுத்தினாங்க. காயினும் பலி செலுத்தினான், ஆபேலும் பலி செலுத்தினான். ஆனா யார் மேன்மையான பலியை செலுத்தினது? சொல்லுங்க. நாம் இந்த கூட்டத்தில் யாரை மாறி அப்படின்னா என்ன செய்யணும்? மற்றவங்களை விட நான் மேலான பலியை என்ன செய்யணும்? செலுத்தணும். அவங்களை விட இன்னும் சத்தமாய் கர்த்தரை ஆராதிக்கணும். அவர்களை விட என் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து தேவனை ஆராதிக்கணும். நம்மை குறித்தான தேவனுடைய திட்டம் ரோமர் 12:1 நம்ம படிக்கிறோம். இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் நமக்கு நல்ல கரங்களை கொடுத்திருக்கிறார். ஆராதனை நேரத்தில் நல்ல ஓசையுள்ள கைத்தாளத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவர் நமக்கு நல்ல நாவை தந்திருக்கிறார். நம்முடைய நாவால் அவரை புகழணும். ஆண்டவர் நமக்கு நல்ல கரங்களை தந்திருக்கிறார், நல்ல தொண்டையை தந்திருக்கிறார். தேவனுக்காக நம்முடைய சத்தத்தை என்ன செய்யணும்? நாம தொனிக்க பண்ணணும். தேவனுக்காக நம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணணும். அதுதான் இந்த வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்கன்னு அர்த்தம். நீங்க வந்துட்டு வாயே திறக்காம போனாலும் உங்களை ஒன்றும் யாரும் சொல்ல போறதில்ல. நீங்கள் அவ்வளவுதான் இந்த வசனத்தை புரிந்து கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த வசனத்தை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் ஆராதனையை தவற மாட்டீங்க. ஆராதனையிலையும் அவர்களை விட மேன்மையான பலியை நான் என்ன செய்ய போறேன்? செலுத்த போகிறேன். மற்றவர்களை விட நான் மேலான பலியை தேவனுக்காக என்ன செய்ய போறேன்? செலுத்த போகிறேன். சரீரம் இடம் கொடுக்காது நீ ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு. சரீரம் இடம் கொடுக்காது. அது என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல. நான் இப்போது என்ன செய்ய போறேன்? தேவனை நான் ஆராதிக்க போறேன். தேவனை நான் ஆராதிக்க போறேன். இப்படி நாம் ஆராதிக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். இப்படி ஆராதிக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். இசக்காரே, மலையினிடத்திலே ஜனங்களை கொண்டு வர வேண்டும், நீதியின் பலிகளை நீ செலுத்த வேண்டும். இசக்காருக்கான வாக்குத்தத்தம் என்ன? 33:19 படிக்கிறோம் அல்லவா? கடல்களில் உள்ள சம்பூரணம், மணலுக்குள்ளே மறைந்திருக்கிற பொருட்கள். இந்த 2ஐயும் வாக்குத்தத்தமாக இசக்காருக்கு ஆண்டவர் தருகிறார். தேவனுடைய ஆலோசனையை பெற்று தேவனுடைய ஊழியத்தை நீ நிறைவேற்றினால் இந்த 2 ஆசீர்வாதங்களும் உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே நிச்சயமாய் பலிக்கும். 2ஐயும் ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க. ஒரு குண்டு சட்டியை காமிச்சு இதை எடுத்துக்க அப்படின்னு சொல்லல. எதை காமிக்கிறார் அவனுக்கு பாருங்க? சமுத்திரத்தை காமிக்கிறார். சமுத்திரத்தை காமிக்கிறாரு. நாம் எல்லாருக்கும் தெரியும், சமுத்திரம் என்பது ஒரு நாளும் வற்றாதது. சமுத்திரம் ஒரு நாளும் வற்றாதது. சமுத்திரத்தில் பூமியில எப்படி ஜீவராசிகள் இருக்கோ,
இதை விட பல மடங்கு சமுத்திரத்தில் ஜீவராட்சிகள் இருக்கு. சங்கீதம் 8:8 போட்டிருக்கல, சங்கீதம் 8 வசனத்தில் நம்ம படிக்கிறோம், சமுத்திரத்தில் என்ன இருக்கிறது? சமுத்திரத்து மச்சங்கள் அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்கு. கடல்களில் சஞ்சரிக்கிறவைகள் இதெல்லாம் அங்கே இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு முறை எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று கேட்டபோது கர்த்தர் அவர்களுக்கு எங்கிருந்து காடையை கொண்டு வந்தார்? 11:31 போட்டிருக்கு என்னாகமத்தில், 11:31 போட்டிருக்கு என்னாகமத்தில் போட்டிருக்கு, 11:31 நம்ம பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்தது. 104 சங்கீதம் 25 வசனம், 24, 25 இந்த 2 வசனத்தில் படிக்கிறோம். 104 சங்கீதம் 24, 25 நம்ம படிக்கிறோம், பெரிதும் கர்த்தாவே உம்முடைய கிரியைகள் எவ்வளவு திரளா இருக்கிறது, அவைகள் எல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமியுடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது, பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும். சமுத்திரத்தை குறித்து பைபிளில் இப்படிப்பட்ட பல வசனங்கள் இருக்கு. சமுத்திரம் பல்வேறு பொருட்களால் நிறைந்திருக்கிறது. சமுத்திரத்தை நம்பி உலகத்தில் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க தெரியுமா? சமுத்திரத்தை நம்பி உலகத்தில் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, எத்தனை கோடி பேர் கூட இருப்பாங்க. சமுத்திரம் அவர்களுக்கு பிழைப்பூட்டுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சமுத்திரத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை, எண்ணிறந்த ஆசீர்வாதங்களுக்கு அடையாளம், அது எண்ணிறந்த ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். சமுத்திரத்தின் அடையாளம் என்றால் என்ன? எண்ணி முடியாத ஆசீர்வாதத்துக்கான அடையாளம் அது. இரண்டாவது ஆசீர்வாதம் அங்க சொல்லப்பட்டிருக்கல, மணலுக்குள்ளே மறைந்திருக்கிற பொக்கிஷம். இதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் யோபு 28 அதிகாரத்துக்கு வரணும். மணலுக்குள்ள என்ன இருக்கு? வாக்குத்தத்தம் இசக்காருக்கு வருகிறது. பூமியிலே உள்ள ஆசீர்வாதங்கள் என்ன? விலையேற பெற்ற பொன்னும் வெள்ளியும் எங்கிருந்து தான் எடுக்கிறாங்க? பூமிக்குள்ள இருந்து, மண்ணில் இருந்து என்ன செய்யறாங்க? எடுக்கிறாங்க. யோபுவின் புஸ்தகம் 28:1-2 நம்ம படிக்கிறோம், வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொன்னுக்கு புடமிடும் ஸ்தலமும் உண்டு, இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும், செம்பு கற்களில் உருக்கி. இதெல்லாம் மண்ணில் இருந்து என்னென்ன வருதுன்னு போட்டிருக்கு. சமுத்திரத்தை வாக்கு பண்ணின ஆண்டவர் சமுத்திரத்திலிருந்து என்ன வருகிறது என்றும் எழுதியிருக்கிறார். மணலை வாக்கு பண்ணின ஆண்டவர் மண்ணிலிருந்து என்ன ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்கும் என்றும் எழுதியிருக்கிறார். செம்பும் வெள்ளியும் பொன்னும் எங்கிருந்து எடுக்கப்படுகிறது? இது மனுஷனால கொடுக்க முடியாதுங்க. தேவன் வாக்கு பண்ணுகிறார், அவர் நிச்சயமாய் உனக்கு தருவார். இசக்காரே, தேவனுடைய ஆலோசனையை கேட்டு தேவனுடைய ஊழியத்தை நீ செய்தால் சமுத்திரத்தில் உள்ள ஆசீர்வாதத்தையும், மண்ணிலிருந்து பூமியிலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தையும் அவர் உனக்கு தருகிறார். அல்லேலூயா. எனவே இந்த 7வது மாதத்திலே இந்த இசக்காரை குறித்து நீங்கள் யோசியுங்கள், சிந்தியுங்கள். இங்க இருக்கிற எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்திலே பலிக்கும். தேவன் இதை நிச்சயமா என்னிடத்திலே சொல்லி, உன் ஜனங்களுக்கு இதை சொல்லு, அவர்கள் கூடாரமான சூழ்நிலையில் இருந்தாலும் சந்தோஷத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்து. கர்த்தர் அவர்களுக்கு நான் போதுமானவராய் இருக்கிறபடினால் இந்த 7வது மாதத்திலே அவர்கள் எண்ணியிராத காரியங்களை அவர்களுக்கு செய்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, இசக்காருக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், அவனுடைய ஜீவியம், அவனுடைய ஊழியம், அவனுக்கு கிடைத்த வாக்குத்தத்தம். இந்த காலை வேளையிலையும் இதே ஆசீர்வாதத்தை இந்த இடத்துல இருக்கான ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்து தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். சமுத்திரத்தில் உள்ள ஆசீர்வாதம், மணலுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் ஒரு ஆள் தான் கொடுக்க முடியும்.
சமுத்திரத்தை உனக்கு கையளிக்கிறார், பூமியை உனக்கு கையளிக்கிறார். சமுத்திரத்தில் உள்ள மச்சங்கள், சமுத்திரத்தில் தான் சிப்பிக்குள்ளே முத்து இருக்கிறது. அந்த சிப்பி சமுத்திரத்தில் இருக்கிறது. விலையேற பெற்ற பொக்கிஷங்கள், ஏராளமான ஜீவராஜிகள் அடங்கிய சமுத்திரத்தை போல பெருக்கத்துக்கு அடையாளமாக தேவன் உன்னையும் பெருக பண்ணும்படி தம்முடைய மகிமையை உனக்கு விளங்க பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு 2 கரங்களை உயர்த்தி இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தால், தேவன் இதை எனக்கு செய்யும்படி பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி, எனக்கு வாக்கு பண்ணின இந்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். சமுத்திரத்தில் உள்ள வாக்குத்தத்தம், சமுத்திரத்தில் உள்ள ஆசீர்வாதம், மணலுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதம், இந்த கையை உயர்த்தி இருக்கிற உங்களுக்கு எண்ணி முடியாத, எண்ண முடியாத பெருக்கமான தேவன் திரளான அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதங்களை இந்த 7வது மாதத்தில் உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறபடினால் 2 கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இசக்காருக்கு கொடுத்த இந்த ஆலோசனையையும் இசக்காருக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியத்தையும் நாங்கள் மனதார ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இசக்காருக்கு நீர் சொன்ன ஆலோசனையையும் இசக்காருக்கு நீர் கொடுத்த கட்டளையாகிய ஊழியத்தையும் நாங்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அதை ஏற்றுக்கொள்ளும் போது இசக்காருக்கு நீர் வாக்கு பண்ணின ஆசீர்வாதத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ளும்படி இன்றைக்கு எங்களோடு கூட பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இடத்திற்கான ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்கு தத்தங்கள் பலிக்கட்டும். நிச்சயமாய் அதை செய்து முடிக்க நீர் வல்லவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீரே சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அப்படிப்பட்ட தேவன் எங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணுகிறீர். அதை நிச்சயமா எங்களுக்கு தந்து முடிப்பீர். உம்முடைய வல்லமைக்காக, உம்முடைய வாக்கு தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். அந்த வாக்கு தத்தத்துக்கு இங்க இருக்கிற யாரும் புறம்பானவர்கள் அல்ல. இவர்கள் எல்லாரையும் நீர் நேசிக்கிறீர். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நீர் சுதந்தரித்து கொடுக்க நீர் வல்லவராயும் இருக்கிறீர். உம்முடைய வல்லமைக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக, கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல முழங்கால் படிட்டு இருக்கிற, இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை, இரக்கமும் தயவும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தட்டும், உதவி செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே நாம் திருவிருந்து காயத்தமாகலாம். ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த வாழ்க்கையை காத்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படியே முழங்கால் படியிடலாம். மற்றவங்க ஜெபம் பண்ணிட்டு போகணும்னு சொல்கிறவங்க ஒரு 10 நிமிஷம் வெளியே வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் வரிசையாக முழங்கால் படியிடுங்கள். அப்படியே முழங்கால் படியிட்டவர்கள் அப்படியே ஆண்டவர் நோக்கி பார்த்து ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்து கொண்டிருங்கள். எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆண்டுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி கொண்டிருங்கள். ஸ்தோத்ராண்டவரே, 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 ஸ்தோத்ராண்டவரே. தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிற கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே பெரியவர், ஒருவரே சிறந்தவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். உம் நாம வாழ்க, உம்முடைய மேலான நாம வாழ்க, உன்னதமான உம்முடைய நாமம் வாழ்க, உயர்ந்த நாமம் வாழ்க. எங்கள் தேவனே உம்மை துதிக்கிறோம், எங்கள் தேவனே உம்மை துதிக்கிறோம், எங்கள் தேவனே உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவருடைய அப்பத்துக்கும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய இரத்தத்துக்கும் பங்காவதற்கு முன்பாக நாம் எல்லாரும் ஒரு விசை நம்மை நாமே நிதானித்து பார்க்கலாம். நம்மை நாமே நிதானித்து பார்க்கிற ஒரு நல்ல தருணம் இது. ஒரு இதை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியானவனா இருக்கேனா என்று
நம்மை நாமே ஒரு விசை ஆராய்ந்து பார்க்கலாம். இதை பெற்று